ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத். எல்லா ஸ்லோகங்கள் இப்போ படிச்சது எல்லாமே குரு மகிமா, வாழ்க்கையில குருவுடைய முக்கியத்துவம். பஞ்சதசி இந்த பிரகரண கிரந்தத்துல ஜீவனுடைய கதி யதாமதி ததா கதி. இது முன்னாடி இதே வார்த்தை வேற விதமா யத் பாவம் தத் பவதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். யதாமதி ததா கதி. நம்முடைய எண்ணங்கள் செயலைகள் எப்படி இருக்குமோ, கர்மங்கள் எப்படி இருக்குமோ, பாவனை எப்படி இருக்குமோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த வரப்போற எபிசோடு. கதை முடிஞ்சிச்சுன்னா வேற விஷயம். கதை முடியலன்னு எபிசோட் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்ப 30வது ஸ்லோகம் வரைக்கும் பல விஷயங்கள் விவரணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆச்சாரிய ஏன் இந்த ஜீவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கம்? ஜீவனு பிரதிபிம்பம் தான், ஈஸ்வரனு பிரதிபிம்பம் தான். ஆனா ஈஸ்வரனுக்கு தானு தனி அப்படின்னு அகங்காரம் இல்லாம எல்லாத்தையும் கூட ஐடென்டிஃபை பண்றதுனால ஈஸ்வரனுக்கு துக்கம் இல்லை. ஆனா இந்த மனோபுத்தி சித்த அகங்காரம் சொல்லப்படுற ரிஃப்ளெக்டட் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆகிற இந்த ஜீவபாவம் மட்டும் தான் தனி அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துல ஒரு சின்ன கிணறுல வளர சின்ன தவளை மாதிரி. அது அங்கே பிறந்து அங்கே வளர்ந்து அங்கேதான் போறது. அப்ப அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. இந்த ஜீவனுடைய நிலைமை அப்படி இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்து சொன்னார். ஒரு கீட்டகம், ஒரு இன்செக்ட் வந்து நதி பிரவாகத்துல உளுந்துச்சு. அதுல வர விரல் பூல்ஸ்னால அது இழுக்கப்பட்டு அதுல வந்து வெளியே வந்து கொஞ்சம் விடுதலை ஆகுறதான அணைக்கிறதுக்குள்ள இன்னொரு விரல் பூல் வந்து இப்படி கஷ்டப்பட்டு போயிட்டே இருக்கு. ஆனா இந்த உதாரணம் வந்து அதுக்கப்புறம் அதுலயே அந்த உதாரணம் சொல்லும் போது யாரோ ஒரு கருணாநிதி, வேற நினைச்சு கூடாது, கருணாநிதிங்க இங்க சொல்லப்பட்டிருக்கு. அநாத பந்து கருணா சிந்து சத்கர்ம பரிபாகேன கருணாநிதி நோத்ருதாக. 31வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சது. அநேக ஏதோ ஜென்மங்கள்ல செஞ்ச சத்கர்மோடைய பரிபாக்கம் இப்போ வந்ததுனால எத்தனோ இன்செக்ட்ஸ் உளுருது, எத்தனோ வாட்டி எத்தனோ பேர் பாக்குறாங்க. ஆனா எல்லாருமே அதை எடுத்து வெளியே போடுறது இல்ல. எல்லா கிருமிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரட்சணை கிடைக்கிறது இல்லை. ஆனா ஏதோ அந்த கிருமி அந்த கீட்டகத்துக்கு ஒரு சத்கர்ம பரிபாக்கம் இருக்கிறதுனால யாரும் ஒரு கருணாநிதி அந்த பக்கம் போகும்போது பார்த்து ஐயோ பாப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு அது அப்படியே கையிலயோ இளமையிலோ தூக்கிட்டு கொண்டு வந்து வெயில்ல போடல. வெயில்ல போனான்னு அது ஸ்காட்சிங் சன்லைட்ல போட்டான்னு அது சத்தி போயிடும். ஏன்னா இப்ப அதுக்கு சக்தி இல்லை. முதல்ல ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு காலு கை உடஞ்சு அப்படி இருக்காது. அதனால வெயில் போடாம கொண்டு வந்து தீர தருச்சாயா
அந்த தீரத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு இருக்கிற அந்த நிழல்ல வச்சா ஆம்படா அதுக்கு கொஞ்சம் உசுறு வருது. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 விஸ்ராந்தி விஸ்ராமியதி யதா சுகம் அப்படின்னு ஒரு அழகான உதாரணம் சொல்லியிருக்கார். இந்த உதாரணத்துல அது ஒரு அளவுக்கு தான் நமக்கு மெசேஜ் கொடுக்கும். இப்போ அந்த இன்செக்ட்னு ரெஸ்கியூ பண்ணி அது ரெஸ்கியூ மிஷன் ஆஃப் தி இன்செக்ட் பை ஆக்ஷன். புரியுதா? ஒரு கை வச்சு அதை எடுத்து கொண்டு நீங்க வைக்கிறதுன்னு ஒரு ஆக்ஷன். பட் இப்ப இந்த எக்ஸாம்பிள் ஜீவன்கிட்ட வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண வேற விதமா புரிஞ்சுக்கணும். விரல் புல் மரணம் ஜனனம், இன்னொரு விரல் புல் திரும்பி மரணம் திரும்பி ஜனனம், அப்படி அநேக சமஸ்தர ஜன்மங்கள் அநேகம் அனந்த கோடி ஜன்மம் அப்படி போயிட்டே இருக்கு இந்த ஜீவனுக்கு. அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஜீவன் கிட்ட இருக்கிற ஒரு குறை என்னன்னு சொன்னா, இவன் பிரத்யக் போத விவர்ஜிதாக, இவனுக்கு தன்னுடைய ஸ்வரூப போதம் இல்லை. பிரத்யக் ஸ்வரூப போதனம் விவர்ஜிதாக. He forgot his own real nature. அதனால இந்த கஷ்டம் எல்லாமே இல்லைன்னு இந்த மாதிரி இவனுக்கு கஷ்டம் வராது. ஜனன மரணம் இந்த விரல் புல்ல மாட்டிக்க மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா அவன் பராக் தர்ஷதி. பராக்குன்னா சொல்லுவோம் தமிழோட, பராக் பார்க்காத அப்படின்னா வேடிக்கை பார்க்காத, வெளியில பாக்குறான். என்ன பாக்குறான் வெளியில? is continuously searching for the security, peace and happiness in the outside. இந்த பாயிண்ட் இது முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். ஜீவ continuously searching, trying for, இது அநேக ஜென்மங்கள் இதுதான் பண்ணிட்டு இருக்கான். என்ன வேணும்? செக்யூரிட்டி வேணும், ரக்ஷணா, சாந்தி, சந்தோஷம், இந்த மூணுத்துக்கு. ஆனா பராக் தர்ஷதி, பிரத்யேக் ஆத்மபோத விவர்ஜிதம், ரெண்டு தப்பு பண்றான். ஒண்ணு அவனோட ஸ்வரூபத்து மேல ஸ்வரூபம் என்னன்னு தெரியாம இருக்கிறான். ஒரு சின்ன குழந்தை அம்மா அப்பா கையூட்டிச்ச அப்பப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்ல, பெரிய எக்ஸிபிஷனுக்கு போனா குழந்தை தவறி போச்சு, அம்மா அப்பா எங்க இருந்தான்னு வரணும். அது குழந்தை பேசவே தெரியலன்னு வச்சுக்கோங்க. அழுந்துட்டே இருந்துச்சுன்னா பேச ஒரு அடையாளம் சொல்லாது, அம்மா பேர் சொல்லாது, அப்பா பேர் சொல்லாது, அவ்வளவு சின்னது பயந்துச்சு அழுந்துட்டே இருக்கும். எப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்களா தேடி வந்தாதான். இந்த ஜீவன் அப்படிதான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியல நமக்கு ஒண்ணும். இது முன்னாடி என்னன்னு தெரியல, இப்ப ஏன் நடக்கிறதுன்னு தெரியல, அப்புறம் என்னன்னு தெரியல. ஆனா என்னமோ பிரயத்தனம் பண்றான். இந்த பிரயத்தனம் எல்லாம் பராக் தர்ஷதி. இப்பதான் இவனுடைய வாழ்க்கையில, இந்த ஜீவனோட வாழ்க்கையில அதோ திரும்பி அந்த கருணாநிதன குரு, யாரோ ஒரு தயாமூர்த்தி கருணாமூர்த்தி குரு வாழ்க்கையில இவன் தாண்ட வச்சா தவிர அந்த கீட்டகத்தின் ஜலத்துல இருந்து எடுத்த மாதிரி இவனுடைய இந்த சம்சாரம் இந்த சாகரத்துல இருந்து தப்பிக்கவே மாட்டான். தப்பிச்சுக்க முடியாது, சுயமேவ தப்பிச்சுக்க முடியாது. ஆனா இவனுக்கு ஒரு அகங்காரம் என்னன்னா, நான் தப்பிச்சுக்கலாம், நான் ட்ரை பண்றேன்னு கொஞ்சம் கொஞ்சம் அவனே ட்ரை பண்ணிக்கிறான். நானே இன்னொருத்தர் கேட்டு போகணும், நானே குரு கேட்டு போகணும், நானே சாஸ்திரம் படிக்கணும், எனக்கு எங்க டைம் இருக்கு, எதுக்கு என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இப்படி காலம் தள்ளிடுவான். ஆனா அப்புறம் துக்கப்படுவான். அவனை அந்த துக்கத்திலிருந்து வெளியே புரிஞ்சுக்கிறதுக்குள்ள
இந்த சரீரம் விட்டுட்டு இப்படிதான் இருக்கு. அப்புறம் திரும்பி தொடங்கும். அதனால இவன் என்ன பண்ண, இப்போ அவனுடைய ஹெல்ப்லெஸ்னஸ் அக்செப்ட் பண்ணணும். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். நானா எவ்வளவு பிரயத்தனம் பண்ணேன், ஆனா எனக்கு ரட்சணை இருக்கிற மாதிரி தெரியல, மனசுக்கு சாந்தி அப்புறம் ஆனந்தம் இது இருக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் ஐ ஆம் பிகமிங் பராக் தர்ஷதே. ஐ ஆம் வெளியில போறேன். எங்க போறேன்? வெளியில இஸ் கோயிங் ஃபார் ஷாப்பிங். ரூபா வேல்யூல குறைஞ்சிச்சுன்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ல குறைஞ்சிச்சுன்றாங்க. ஆனா எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா பிஸியா இருக்காரு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பாருங்க, பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஹியர். அதனால அங்க லாட் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் வேணும். ஏன் இப்படி ஷாப்பிங் போயிட்டு இருக்கு? ஷாப்பிங் என்னங்க அர்த்தம்? காய்கறி வாங்கணும் வேண்டுது, அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணலாம். இதோ இந்த செக்யூரிட்டி சாந்தி பீஸுக்காக ட்ரைங் டு ஷாப் அவுட் சைட். பயணங்கள் முடிவதே இல்லைன்னு சொன்ன மாதிரி இந்த ஷாப்பிங் முடியவே முடியாது. போயிட்டே இருப்பான், இன்னொன்னு ஷாப்பிங். ஏன் இவ்வளவு இவனுக்கு ஆசை அப்படி பண்றான்னா, அதான் பிரத்யக் ஆத்ம தர்ஷனம் விவர்ஜிதம். இதுதான் பெரிய தவறு. இப்போ அந்த நிலை வரணும். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ், எனக்கு என்ன பண்ணிக்கணும் எனக்கு புரியல. அப்படி நீ ஹெல்ப்லெஸ் சொல்லிட்டு என்ன பண்ணணும்? 2 கையை தூக்கி யாராவது ரெஸ்கியூ பண்ணாதான் இருக்கணும். அது என்னன்னா ஈஸ்வர கிருபா, பகவத் கிருபைக்காக தான். அந்த குரு கூட நமக்கு தெரியாது யாரு குரு. குருவோட ஹெல்ப் எடுத்துக்கணும், ஈஸ்வரன் நேரம் வரமாட்டாரு. ஆனா சந்தேகம் என்னன்னா, இந்த குரு யாரு சார், நான் எப்படி செலக்ட் பண்ணிக்கிறது, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு குருவனே? இப்படி எல்லா சாதகருக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு சந்தேகம் வரும், ஒரு சந்தர்ப்பம் சந்தேகம் காலம் இருக்கும். என்ன பண்ணணும்? நீ தெரிஞ்சுக்க வேண்டாப்பா, நீயும் செலக்ட் பண்ண முடியாது உன்னால. ஏன்னா நீ ஆல்ரெடி பண்ணிட்டு நீ பண்ண குரு ஷாப்பிங்ல போவே நீ திரும்பி. ஓகே, அப்புறம் குருகுல்.comல போவேன். நீ பண்ணாது. நீ என்ன பண்ணா, ஒரு அப்ளிகேஷன் போடு. யாருக்கு? இதோ இது எல்லாத்தையும் நீ நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ப்ரொப்ரைட்டர் இருக்காருல்ல, அந்த பகவான் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடு, எனக்கு ஒரு நல்ல குருன்னு செலக்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆன்லைன்ல அனுப்புவாரு. ஆன்லைன் யாரோ எங்கோ நமக்கு தெரியல, புக் பண்றோம் இல்லையா, வந்துருது எல்லாமே. இங்கெல்லாம் ஏதாவது தவறு நடக்கலாம், டிலே ஆகலாம். பட் நீங்க சின்சியர் அப்ளிகேஷன் போட்டு இப்படி உன்னோட ஆக்ஞைப்படி உனக்காக உன் இஷ்டம் என் இஷ்டம். ரமண மகர்ஷி பகவான் லெட்டர் எழுதி வீட்டுல வச்சுட்டு போன மாதிரி. திருவண்ணாமலை போனதுக்கு அப்புறம், அண்ணாமலை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம், அப்ப நான் வந்துட்டேன், இனிமே உன் இஷ்டம் என் இஷ்டம், எனக்குன்னு இது ஒண்ணு இல்லை. வீட்டுல கிளம்ப வரும்போது அந்த கடிதாஸ் மேல இது ஒரு நல்லதுக்கா போறது அப்படின்னா, சரீரமும் வெங்கட்ராமனும் எல்லாமே உட்டி போயிடுச்சு ஆல்ரெடி. எல்லாம் உட்டி போயிடுச்சுனால இது ஒரு நல்லதுக்கா போறது, நல்ல காரியத்துக்கா போறதுன்னு இருக்காரு. நோ சிக்னேச்சர், நத்திங். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில 54 வருஷம் சிக்னேச்சர் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் பண்ணதே கிடையாது, திருவண்ணாமலை விட்டுட்டு போனதே கிடையாது, செருப்பு போட்டதே கிடையாது. 54 years. அந்த மாதிரி நீ ஒரு கடிதாசம் எழுதி அப்ளிகேஷன் போட்டேன். அப்புறம் நல்ல உனக்கு, ஆனா நீ அது ரொம்ப பாவத்தோடு நிஜமா கேட்கணும்.
கேட்டா அப்புறம் குரு வாழ்க்கையில பகவானே சப்ளை பண்ணுவார். ஏன்னா பகவான் குரு ஏஜென்சி ஒண்ணு வச்சுக்கிட்டார், மேரேஜ் ஏஜென்சி மாதிரி. அது அவரோட கடமை. இத்தனை சப்ளை பண்றாரு எல்லாம். அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் சப்ளை ஆயிட்டு இருக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பால் சப்ளை ரெடியா இருக்கு. இந்த குழந்தை வரல, பால் ரெடியா இருக்கு. The moment that the baby comes out and holds the breast, பால் வருது. பாருங்க எப்படிப்பட்ட ஏற்பாட்டான. அது அளந்தா இங்க பால் இருக்குது. உடனே இம்மிடியேட் அவனுக்கு பசிக்கும் தெரியும், பால் ரெடியா இருக்கு. பாத்தீங்களா? அப்படி பாக்குற இந்த பகவான் ஈஸ்வரர் ஒரு ஜீவனுக்கு இந்த சிருஷ்டில எல்லாமே அவருடைய சொத்து, அவருடைய குழந்தைகள், அவருடைய வைபவம் இதெல்லாம் பார்க்க மாட்டாரோ? நமக்கு அந்த நம்பிக்கை வரணும். வந்துச்சுன்னா ஈஸ்வரன் குருன்னு அனுப்புவார். குரு வந்தாச்சுன்னா இப்போ இவனுக்கு நிம்மதி, இனிமே கவலைப்பட வேண்டாம். அப்போ அதுக்காக தான் பக்தி முதல் தப்பம் எல்லாம் இந்த குரு தேடுதல் தான். சார் நாங்க எல்லாம் அப்படி அப்ளிகேஷன் போட்ட மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்லையே, ஆனா என்னமோ நடக்கிறது, அப்பப்ப எதோ கேட்கிறோம், எங்கெங்கோ கேட்டோம், எதோ கேட்டோம், நமக்கு தெரியாத. நீங்க இந்த ஜன்மத்துல அப்படி போட்டீங்களா இல்லையா, பேசிங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா சத்கர்ம பரிபாகேனா அர்த்தம் என்னன்னா, ஆல்ரெடி நீ ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்க. அதோட அர்த்தம் இது. அதுல இவ்வளவு சொல்றேன் நான். இப்போ இதோட அர்த்தம் அதான். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிலதெல்லாம் அப்பப்ப என்ன நடந்தது, சின்ன வயசுல என்ன நடந்தது, நம்ம அப்பா அம்மா மூலமா நமக்கு என்ன கிடைச்சது, தாத்தா பாட்டி மூலம் என்னமா கிடைச்சது, இப்ப அது அப்ப தெரியாது. ஆனா இப்ப கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்க. யூ ஹாவ் சம்திங் சத்கர்ம பரிபாகம். அப்ப அதை ரெகக்னைஸ் பண்ணி now let me be busy in okay. இங்க என்ன பண்ணணும், அங்க கர்மன்னு சொல்லிட்டோம். குரு அந்த பூச்சின்னு தூக்கி, சாரி அந்த கருணாநிதி கர்மா. ஆனா இங்க அப்படி குரு நம்மள எல்லாரும் தூக்கிட்டு அப்படி கொண்டு போய் இந்த சீட்ல நம்ம சீட்ல வைப்பாரா? என்ன 5-3 கிலோ இருந்தா பரவாயில்ல, ஒருத்தர் 80 கிலோ இருந்தா குரு எத்தனை பேரு தூக்குவார்? அப்ப இவர் டெய்லி வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அப்படியே தூக்குவார் குரு. ஆக்சுவலி குரு வாட் இஸ் த மீனிங் என்னன்னா, இங்க கர்ம இல்ல, கேவலம் உபதேசேனா. அதுக்கா அப்புறம் ஸ்லோகத்துலதான் பார்த்தோம். இந்த உபதேச 32வது ஸ்லோகம் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன், எல்லாரும் பாருங்க. உபதேசமவாப்யைவம் ஆச்சார்யாத் தத்வதரிசினஹ பஞ்சகோஷ விவேகேன லபந்தே நிர்வృతిம் பராம். இந்த ஸ்லோகம் கடந்த வாரமே பார்த்தோம். இங்க what is the meaning of lifting? How the guru will help such a jiva student? உபதேசம் அன்னைக்கு இதெல்லாம் விவரிச்சாச்சு. நீ உபதேசம் வேணுமா உனக்கு அபதேசம் வேணுமான்னு. அப்பான் ஆப்போசிட். கோயிங் அவே ஃப்ரம் த செல்ஃப் அண்ட் த ட்ரூத் இஸ் கால்ட் அபதேசம். தேசம் நோக்கி போறது, செல்றது. உபதேசம் கோயிங் நியரர் டு த ஃபேக்ட் அண்ட் த ட்ரூத். அப்ப உபதேசம் அவாப்ய ஏவம் ஆச்சாரியாத் அண்ட் தத்துவதர்ஷனா ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட. யாரும் சாஸ்திரத்தினை வேற என்னென்னமோ சொல்லக்கூடாது. வியாதி என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, மெடிசன் அதுக்கு கொடுக்கணும். இந்த சம்சாரம் வியாதி ஒரே ஒரு வியாதி தான், அஜ்ஞானம் தான். அந்த அஜ்ஞானத்துக்கு காரணமே ஆத்ம ஜானம் இல்லாதது தான். அந்த ஆத்ம ஜானம் கொடுத்தா போதும், எல்லாம் சரியாயிடும்.
அது ஆத்ம ஞானம் అనేది எங்க இருந்து கொண்டு வந்து பம்ப் பண்ணுமா, இன்ஜெக்ஷன் பண்ணுமா, சப்ளை பண்ணுமான்னா, ஆமா சாஸ்திரம்ல இருக்கிறது வார்த்தை ரூபத்துல குரு வந்து மணிக்கணக்கில் பேசிட்டே இருப்பார். சில வாட்டி பேசாம இருந்து கூட அவங்க பார்த்தே கூட உபதேசம் நடக்கும், அது ஒரு பக்கம். பட் அது பரிபக்வத்தை அந்த ஜீவனுக்கு வரணும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவனை தொடர்ந்து இந்த சப்தங்கள் கேட்கணும், சப்த பிரமாணம், வேற வழி இல்லை. ஸோ பை லிசனிங் அலோன் அந்த வார்த்தைகள், ஆனா அந்த வார்த்தைகள் என்ன இம்போர்ட் பர்போஸ், எது அதோடைய லட்சார்த்தமோ அதை எடுத்துக்கிட்டு you have to drop that words also. வேர்ட்ஸ்லயே புடிச்சுக்கிட்டு அதே டிக்ஷனரி பார்த்து சான்ஸ்கிரிட் பார்த்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடாது. அது தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. பட் டைம் அந்த வார்த்தை என்ன கன்வே பண்றது, லட்சார்த்தம் என்ன தெரிஞ்சுட்டு drop the words also. வாழைத்தோல் எடுத்து தூக்கி போட்டு பழம் தான் சாப்பிடணும். சில பேர் என்ன பண்ணும் சார், அது யாரும் பண்றது இல்லை சார், சும்மா எக்ஸாம்பிள் சொல்றீங்க. அங்க ஏதோ பாரதம்ல கிருஷ்ணனுக்கு கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் நடந்துச்சு. போய் உண்மை என்ன தெரியுமா, நம்ம எல்லாரும் வாழைப்பழம் தூக்கி போட்டு தோல் தான் சாப்பிடுறோம். எப்படி புரிஞ்சுக்கணும் இது? இப்போ அப்படி இல்லையே. ஆனா உதாரணம் தான் சொல்லணும். ஆத்மனு விட்டுட்டு அனாத்மனு பிடிச்சிருக்கிறோம். இதுக்கு என்ன பேரு? பழம் தான் உள்ள இருக்கு, அதுதான் பல்க் பல்ப், அதுதான் சாப்பிடணும், அதுதான் வயிறு ஃபுல்லாம தெரிஞ்சு அதனால பழம் ஜாகிரதை சாப்பிடுறோம். ஆனா அதே விஷயம் இங்க வரும்போது, ஞான விஷயம் வரும்போது, உன்னோட துக்கத்துக்கு, உன்னோட இந்த சம்சாரம் வியாதிக்கு, இந்த ஜனன மரண சக்கரத்துக்கு கண்டினியூஷனுக்கு காரணமே அப்பா இந்த ஆத்ம அஜ்ஞானம்தான். அப்ப அது மேல நமக்கு சிரத்த இருக்க, அது சாப்பிடணும்னு இருக்க, திரும்பி சாப்பிடணும்னா உடனே பாருங்க பதங்கள் அப்படிதான் சொல்லுவோம். சாப்பிடு, காதனால சாப்பிட்டேன். பாகவதம் குடிக்க சொன்னாங்க இல்லையா, பாகவத அமிர்தத்தில் காதனால குடிக்கணும். அப்ப அது வாயால சாப்பிடுறது வயத்துக்கு பசிக்கு இப்போ நீக்கிறது. இந்த காதுனால இந்த சப்தங்கள் வேத பிரமாண உபனிஷத் பிரமாணமான இந்த டீச்சிங் ஆத்ம வித்யனே பிரம்ம வித்யனே நீ நிறைய காதுனால குடி. இதுதான் இங்க குரு பண்ற இது லிஃப்டிங், ரிலீவிங். அந்த எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு அப்படி புரியணும். சப்த பிரமாணம் மாத்திரமா. அப்போ இந்த 31வது ஸ்லோகத்துல அந்த உதாரணம் சொல்லி, 32வது ஸ்லோகத்துல இப்ப இந்த ஜீவன் எப்படி ரிலீஸ் பண்ணணும், ரெஸ்டிமுலேஷன் ஆஃப் தி ஜீவா, அங்க இன்செக்ட் பத்தி புத்தியாச்சு. அப்படி இவனுக்கு இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சு, ஓகே. ஆனா ஜாகிரதை இருக்கணும். யாரு? குரு ஜாகிரதை இருக்கணும், சிஷ்யர்களும் ஜாகிரதை இருக்கணும். என்ன சில வாட்டி சிஷ்யர்கள் நிறைய பேரா, குரு ஒருத்தர் தானா, அவங்க பவர் ஜாஸ்தி, குருன்னு இழுத்துவாங்க. இந்த ரெஸ்கியூ பண்ணும்போது சில வாட்டி அவன் யாரோ நீ ஜலத்துல மாட்டிக்கிட்டான்னா இவனும் போய் அவனை காப்பாத்த போய் சில வாட்டி பாக்குறீங்களா 2-3 பேர் போயிடுறாங்க. இப்போ போன வருஷம் கூட ஏதோ நடந்துச்சு. அங்க எங்க போனாங்க வா, அப்புறம் ஒருத்தர் 2-5 பேர் போயிட்டாங்க. அப்படி இருக்கு சில வாட்டு ஆத்தியாத்மிக மார்க்கத்துல அப்படி இருக்கு. அதனாலதான் நிறைய பேருக்கு குருன்னா குரு கிட்ட போறதே இது, குருன்னு ஒரு நம்பி பண்றது பயமா இருக்கு சார். ஏன்னா பேப்பர்ல அநேகப்பட்ட வார்த்தைகள் வருது, குரு பத்தி, காட் மேன்ஸ் பத்தி எல்லாம் வருது. அதனால பயம் இருக்கு. அப்படி கூட நடக்கலாம். ஏன்னா இந்த மாயில சிஷ்யனுக்கு அவ்வளோட பவர் இருக்கும். குரு பிரம்மனிஷ்டனா இல்லைன்னா அவரு விழுந்து போலாம் அப்படின்னு ஒரு வார்னிங் குருவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிஷ்யர்கள் அவ்வளோ தெளிவா இருப்பாங்க. செலவாட்டை எப்படியாவது ஏதோ பண்ணி குரு மாட்டி விட்டுடுவாங்க. அப்போ குரு எவ்வளவு அன்டச்சா டிட்டாச்சா பிரம்மனிஷ்டனா இருந்தா தவிர இல்ல, இது உலகத்துல பாக்குறதுனால இந்த விஷயம் எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டி இருக்கு.
பட் சரியான வகையில நமக்கு அப்படி இருந்து நான் என்னோட பர்பஸ் என்ன, நான் ஒரு குரு கிட்ட போறதோ அவர் மேல ஸ்ரத்தா பக்தி காட்டுறதோ என்ன பர்பஸ் అనేది அந்த கோல் மறக்க கூடாது. சிஷ்யனும் அப்படி இருக்கணும். அவனுக்கு எங்காவது வேற வேற இதுல ஈடுபாடு அதெல்லாம் வருது. ஆனா படிக்க வேண்டியது ஆத்ம வித்யா, டீச்சிங், பிரவச்சனம், போதனம், உபதேசமே நடக்கிறது இல்லைன்னா அப்போ ஜாகிரதை இருக்கணும். சிஷ்யம் ஜாகிரதை இருக்கணும். சில வாட்டி வெளியில இருக்கிற ஆடம்பரத்துக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு டைம் எனக்கு போயிட்டு இருக்கு, இன்னைக்கு பாசம் இல்லையா, அவ்வளவுதான் சத்தியம், அவ்வளவுதான் சத்தியம். மிச்சம் என்னாவது இருக்கட்டுமே. அநேகமா 2.5 மாசத்துல மேபி ஒரு ₹1 கோடி கூட செலவாயிருக்கலாம். Who knows? VIP ட்ரீட்மெண்ட்னா ஈவன் மேபி ஃபாரின்ல கூட டாக்டர் வந்து கூட பார்த்து போயிருக்கலாம். We don't know. These are all professional secrets. But still, because everything is there, no, maximum உபயோகப்படுத்திருப்பாங்க. பட் அவ்வளவுதான் சத்தியம். பட் அதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் அந்த ஜீவனம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அடுத்தது என்னன்னு எப்படி முடிவாகும் அதெல்லாம் இருக்கும். வெளியில பார்த்தா எல்லாம் பலதெல்லாம் இருக்கும். எல்லாரும் எமோஷனல் ஆயிடுவாங்க. 26 பேர் என்னமோ உயிர் விட்டுட்டாங்கன்னா நமக்கு இது வந்து வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னாலதான் நான் சொல்றேன். எனக்கு நத்திங் இஸ் தேர் either this side or that side. அந்த அளவுக்கு கடவுள் மேல இருந்துச்சுன்னா அவனுக்கு ஏதாவது பிரயோஜனப்பட்டிருக்கும் இல்லையா? ஈவன் உன்னோட குரு உனக்கு வாழ்க்கையில வழிகாட்டி இருந்தா கூட நான் குருவுக்காக ஆத்மஹத்யை பண்ணிக்கிறேன் அப்படின்னு எங்குமே சொல்ல தப்பது. குரு வார்த்தை அவ்வளவு ஸ்ரத்த இருக்கணும், குரு சொன்ன புதிக்கணும், இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? and had such a faith அர்த்தம் தவிர அங்க பிளைண்ட் ஃபெய்த்னு சொல்லல. அத மிஸ்யூஸ் பண்ணி கூடாது. இப்போ இத்தனை பேரு தாங்க முடியாம என்ன, அப்ப அஜ்ஞானம் தானே அங்க இருக்கு. தாங்க முடியலன்னு என்ன அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இத்தனை பேரு எது நினைச்சுக்கிட்டே உயிர் விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாரும் கியூல நின்றுருப்பாங்க திரும்பி எதுக்கு பிறக்கிறதுக்கு. அதுக்காக இவங்க பிறக்கணுமா, இவங்க கூட அவங்க பிறக்கணுமா தெரியாது யாருக்கும். கர்ம பத்தி சாஸ்திரம் அதானே சொல்றதே. எங்க தப்பிச்சுவான்? அப்ப இத்தனை பேரு பிறக்கிறதுக்கு 26 பேருக்கு அங்க டைம் இருக்கோ இடம் இருக்கோ இல்லையோ, பிறக்கிறதுன்னு அர்த்தம் சொல்ல முடியாது. அந்த ஜீவனுக்கு இவங்க குழந்தைகளா பிறக்கலாம், அந்த ஜீவனுக்கு இவங்க ஹஸ்பண்ட் ஆகலாம், அந்த ஜீவனுக்கு அவங்க ஆணாச்சுன்னு இவங்க பெண்ணா, ஏதோ ஒரு ரூபத்துல கர்ம பந்தம் மாட்டிக்கும். தேவையா இதெல்லாம்? அனாத்மல மாட்டிக்கிட்டு நீ அதுலயே போயிடுச்சுன்னா சத்தியத்துக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கும்? என்ன சாஸ்திரம் சொல்ற விஷயம் தான் சொல்றேன். என்ன பிரயோஜனப்படும்? And you are bankrupted by the emotions. Emotions இருக்கணும், but higher positive emotions இருக்கலாம்னு சாஸ்திரமே சொல்றது. Turn your emotions towards a higher emotions இருக்கலாம். அதுக்குதான் இமோஷனல் கல்ச்சருக்கு தான் பக்தி. டு சேனலைஸ் அவர் இமோஷன்ஸ் சொல்லி நமக்கு வேற ரொம்ப சுலபமானது பக்தி மார்க்கம் சொல்லி கொடுத்தாங்க. பக்தியில நிறைய பார்த்தோம். அது கண்டிப்பா ஒண்ணு ஞானத்துக்கு கூட்டிட்டு போகும். there is no doubt about it. அதனால குரு சிஷ்யர் ஜாகிரதை இருக்கணும். அப்படி சொல்லி இப்போ 33வது ஸ்லோகத்துல ஒரு
33வது ஸ்லோகத்திலிருந்து 48வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்ரவணம் பத்தி சொல்ல போறார். அதுக்கப்புறம் மனனம் பத்தி சொல்ல போறார். அதுக்கப்புறம் இந்த அத்தியாயம் முடியறதுக்குள்ள நிதித்தியாசனம் பத்தியும் வரப்போறது. இந்த வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சதுதான் நான் முன்னாடி சொல்றேன். இப்ப எது பத்தி மனனம் பண்ணணும், எது பத்தி தெரிஞ்சுக்கணும்? இந்த ஜீவன் என்ன சொன்னோம், வெளியில தேடிட்டு இருக்கான். அந்த தேடுறதுக்கு காரணம் அவித்யா. இவனுடைய மொத்த சம்சார துக்கத்துக்கு காரணமே அவித்யா. இந்த அவித்யனால இவன் என்ன நினைக்கிறான், he feels incomplete, அபூர்ணத்துவம். ஈஸ்வரன் பூர்ணம், ஆத்மா ஆல்ரெடி பூர்ணம். ஜீவனுக்கு தான் இப்ப இந்த தகராறு எல்லாமே. Now analysis should start in the nature of the jiva. எதனால இவனுக்கு இந்த அபூர்ணத்துவம் ஏற்பட்டுச்சு? அபூர்ணத்துவம் இன்கம்ப்ளீட். அந்த அபூர்ணத்துவத்தினாலதான் இவன் வெளியில பூர்ணத்துவம் பண்ணிக்கணும் అనేది நம்ம எல்லாருடைய ஆசை. Because of security, peace and happiness, what you want is actually you want to become பூர்ணம், complete. But that you are trying somewhere, எங்க நடக்காதோ அங்க ட்ரை பண்றோம். இது பெரிய ஃபால்ஸ், ஒரு ராங் ஸ்டெப். அப்போ இவனுக்கு அதான் சொன்ன, இவனு வெளியில தேடுற இந்த ஷாப்பிங் எண்டிங் ஆக மாட்டேங்குது. ஏன்? he is finite, incomplete. he is joining plus finite. Finite plus finite is equal to finite only. incomplete plus incomplete அது என்ன is equal to வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ஆகுமா என்ன? டபுள் இன்கம்ப்ளீட் ஆகும் ஒருவேளை சொன்னா. இது பெரிய இன்கம்ப்ளீட். he cannot become infinite. பூர்ணத்துவம் அதுதான் அர்த்தம். அப்ப அதுக்கு இவன் இந்த ஷாப்பிங் வெளியில ஷாப்பிங் சொல்ற வெளியில தேடுறது நிறுத்தணும். இங்க ஒரு லாஜிக் இருக்கு. if you are already complete, you need not to become complete. So that means a complete need not to become complete, so no need to go for shopping. A incomplete, okay, by going to the incomplete shopping, you cannot become complete. So you are not supposed to go for outside search. So you complete means no need to go. Incomplete means you should not go to the incomplete. Then you should go to where you will get the completeness or the பூர்ணத்துவம். அதுக்கு ஒரே ஒரு இது source, go back to your source. That's all. அங்க end. அப்ப அந்த சர்ச் பண்ணும்போது பூர்ணத்துவம் உள்ள எனக்குள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு, once if that is the truth, this jiva is need not to go to shopping at all. ரெண்டு விதமா பார்த்தா ஷாப்பிங்கே போக வேண்டாம். அவனை ஆக்சுவலி இவர் பூர்ணம் தான். இங்க இன்னும் சட்டிலா யோசிச்சா இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் தான். பட் அவனுக்கு தெரியல. தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கணும். அதனால ஸ்டாப் கோயிங் டு த ஷாப்பிங். அதுக்கப்புறம் இங்க சாஸ்திரம் பல பிரக்கிரியைகள் உபயோகப்படுத்திட்டு இந்த வித்யார்த்தி ஸ்டூடெண்ட் யார் சீக்கிரம் வந்தானோ அவனுக்கு டீச்சிங் உபதேசம் பண்ணும். பலவிதமான பிரக்கிரியா, அது பேரு மெத்தடாலஜி, அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தத்துவ விவேக பிரகரணம் தொடங்கிட்டோம். பட் அதுக்குள்ளேயே இப்போ வேற பார்க்க போறோம். இன்னும் வேற சொல்ல போனா அவஸ்தாத்ரய விவேகம். தத்துவபதத்தில் இந்த வார்த்தைகள் பார்த்தோம். பட் சில உபனிஷத்துல சில இடத்துல இந்த டாபிக் ஹைலைட் பண்ணப்படும். அவஸ்தாத்ரய விவேகம்.
அடுத்தது திருஷ்ய விவேகம் அப்படின்னு ஒரு பிரகரண கிரந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கேன் நான். ஆக்சுவலி எவ்ரி வேதாந்திக் ஸ்டூடெண்ட் முதல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தத்துவபோத, அதுக்கப்புறம் ஆத்மபோத, அதுதான் இப்ப சுவாமிஜி எடுக்க போறாரு காலையில. அதுக்கப்புறம் திருஷ்ய விவேகம், அதுக்கப்புறம் தான் பகவத்கீதைக்கு போகணும். நடுவில் கொஞ்சம் நமக்கு வைராக்கியம் வரணும்னா பஜகோவிந்தம் படிச்சுக்கணும். நாங்க நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி எப்படியாவது வைராக்கியம் வர வைக்கிறதுக்கு பகவான் சங்கர் ட்ரை பண்ணுவாரு. அதனாலதான் அந்த பஜகோவிந்தத்துக்கு பேரு மோக முத்கரம். முதல்ல கொடுத்த பேரு ஆக்சுவலி மோகம், உனக்கு இருக்கிற டெல்யூஷன் மேல ஒரு அடி, இது பெரிய இது வச்சு அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த இரும்புல கொடுக்கிற சமயத்துல அது பேர் முத்கரம். ஓகே, ஒரு கதன் வச்சுங்களேன், கதல் ஆக்சுவலிங்க பெரிய ஹேமர் தான். பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய பண்ணும் பெரிய, அந்த மாதிரி உன்னுடைய மோகத்து மேல ஒரு அடி அதுதான் அந்த பஜகோவிந்தத்துக்கு முதல்ல கொடுத்த டைட்டில். முதல்ல இல்ல, அதுதான் மோக முத்கரம். அதுக்கப்புறம் எவ்ரி அது சொன்னா பயந்துருவாங்க, யாரும் படிக்கவே மாட்டாங்க. ஒரு இடத்துல பஜகோவிந்தம் சொல்லும் போது பெரிய வயசானவங்க ரிட்டையர்ட் ஏஜ்ல இருக்கும்போது, சார் இட்ஸ் சோ அப்ஸ்ட்ராக்ட் சார். பகவான் சங்கர் போய் 3 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்காக தான் பஜகோவிந்தம் எழுதிட்டாரு. அது போய் ஆப்ஸ்ட்ராக்ட்ன்றான். அதான் சின்ன வயசுல இருந்து படிக்காம 60 வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் சத்சங்கத்துல உட்காரும் போது மைண்ட் இப்படிதான் சொல்லும், அரே பஜகோவிந்தம் சிம்பிள் சிங்கிங் லைக் ஸ்மால் எக்ஸாம்பிள் கூட குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது ஆரம்பத்துல. அதே ஆப்ஸ்ட்ராக்ட் பண்றான். அதுக்கப்புறம் இங்க பஞ்சதேசி புரிய போகிறது, இன்னும் பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டி வரும். சொல்லக்கூடாது ஆப்ஸ்ட்ராக்ட் என்னது, அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். நீ படி, சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும். அதுக்குதான் இங்க இந்த பஞ்சதசி பாருங்க எப்படி ஹவு இஸ் கோயிங். எல்லா அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா கூட பட் இஸ் ஜஸ்ட் லிங்கிங் த டாபிக் எப்படி கிளாரிட்டிக்காக பாத்தீங்களா. But in a different style, he is just going quickly, touching everything from Tattva onwards. அப்போ இங்க அந்த மாதிரி பகவான் பகவத்கீதையில பார்த்த க்ஷேத்திரஜ்ஞ விவேகம், இந்த மாதிரி இப்போ இங்க பஞ்சகோஷ விவேகம், அதான் பிரக்ரிய எடுத்துட்டு இப்போ இந்த அஜ்ஞானம் ஜீவனுக்கு இருக்கிறது போறதுக்கு ஸ்வரூபத்த ஞானம் வர்றதுக்காக ஒரு பிரக்ரியா பஞ்ச கோஷங்கள் விவேகம் பண்றது. அதுதான் 33வது ஸ்லோகம் தொடங்குறோம். அன்னம் பிராணோ மனோ புத்தி ஆனந்தச்சேதி பஞ்சதே கோஷாத்தைராவ்ருதஸ்மாத்மா விஸ்மிருத்யா சம்ஸ்ருதிம் வ்ரஜேத். ஓகே, அந்த பஞ்சகோஷங்களை பத்தி ஒரே லைன்ல சொல்லி முடிச்சுட்டாரு. நம்ம தத்துவபதத்துல பார்த்தோம், அங்க கொஞ்சம் ஏதோ ஒரு லைன் முன்னு பின்ன வரலாம். 30-29 ஒரு ஸ்லோகத்துல மட்டும் 3 லைன். அது உங்க புஸ்தகத்துல வேற மாதிரி இருக்கும், ராமகிருஷ்ணா புஸ்தகத்துல வேற மாதிரி இருக்கும், எனக்கு எட்டு இருக்கிறதுல வேற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, மொத்தத்துல ஒரு 3 லைன் அது எங்கோ பிரிண்டிங்ல எது அந்த பக்கம் போகும், இல்ல எந்த பக்கம் வரும் அது பார்த்துக்கோங்க. இப்ப படிச்சது இங்கதான் பஞ்சகோஷ விவேகம், த அனாலிசிஸ் ஆஃப் தி 5 C's. நம்ம நானும் நீ அப்படின்னு சொல்லும் போது a person is not just a body, the person is personified by his whole personality is a combination of the 5 C's. So this is called an integrated approach to a person. இது யோக சாஸ்திரத்திலும் சொல்லப்படுறது, வேதாந்த சாஸ்திரம் சொல்லப்படுறது. பிகாஸ் இட் இஸ் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னால அங்கிருந்து தொடங்குறோம். ஏன்னா ஆரம்பத்துல அவஸ்தாத்திரயம் பத்தி தான் தொடங்கினாரு. ஓகே, திரும்பி இன்னொரு இடத்துல விட அதை பத்தி வரும். இன்னொரு இடத்துல இல்ல, இது முடிச்சதுக்கு அப்புறம் கூடவே போறோம். இப்போ பஞ்சகோஷ விவேகம். சோ அன்னம் பிராணம் மனஹ புத்தி, அப்புறம்
ஆனந்தः इति चेत् ஓகே ச इति பஞ்சதே தே பஞ்ச அந்த 5 என்னது அன்னமய கோஷம். நான் சீக்கிரமா போவேன் கொஞ்சம் என்ன தத்துவத்துல பார்த்ததா. ஓகே அன்னாத் பவந்தி பூதானி அன்னம் மேட்டர். ஓகே மண்ணு இது அதுல இருந்து வந்ததெல்லாம் அந்த காய்கறிகள் சாப்பிட்டு காய்கறி பழம் சாப்பிட்டு சோ அன்னத்துல வந்து அன்னத்தினாலேயே வளர்ந்து ஓகே அன்னம் வந்து ரைஸ் எடுத்துக்கூடாது அன்னம் ஆக்சுவல் மேட்டர் அப்படின்னு பஞ்ச மகாபூதங்களால உருவாகி பஞ்ச மகாபூதங்களாலேயே சஸ்டெயின் ஆகி திரும்பி பஞ்ச மகாபூதங்களுக்குள்ளேயே கலந்து போற இந்த ஸ்தூல சரீரத்தை பேரு கிராஸ் பாடிக்கு பேரு அன்னமய கோஷம். ஓகே யாராவது தத்துவபோத கிளாஸ் வரலன்னா கொஞ்சம் அந்த டைட்டில்ஸ் மட்டும் either gross body or ஸ்தூல சரீரம் or அன்னமய கோஷம் one and the same. ஓகே அப்போ அன்னமய கோஷம் நேற்றுக்கு பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா வேலை பண்ண மாட்டேங்க. அப்போ அதுல வந்து அது வேலை பண்றதுக்கு ஆதாரபூதமா இருக்கிற அதுக்கப்புறம் லைஃப் சப்போர்ட் வச்சானோ என்ன வச்சானோ அங்க உள்ள இருந்து ஏதோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் திரும்பி அது ஃபங்க்ஷனுக்கு வரல. அதுக்கு டைம் முடிஞ்சுன்னு அர்த்தம். என்ன அதுன்னா பிராணமய கோஷம் ரெண்டாவது த பிசியலாஜிக்கல் பாடின்னு சொல்லலாம் இன் மெடிக்கல் டேர்ம்ஸ். anatomical பாடி அங்கதான் இருக்கு அப்படியே இருக்கு. உள்ள ஏதோ நடந்தா நம்ம பட் டு see it is there just like that. But why it is not reacting or சைத்தன்யம் ஒண்ணு இல்லையே. இப்போ யூஸ்லெஸ் ஆயிடுச்சு அது. அதனாலதான் பஞ்சபூதங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஸோ அப்ப ஏதோ சம்திங் அந்த பிசிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ற அந்த பிசியலாஜிக்கல் anatomical ஆர்கன்ஸ் உடைய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு உள்ள பிசியலாஜிக்கல் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது ஓரளவுக்கு தான் மெடிக்கல் சயின்ஸுக்கு புரியுது தவிர அதுக்கப்புறம் அது ஒரு லெவல் தாண்டி போயிடுச்சுன்னா நத்திங் கேன் பி டன். நோ சில இடத்துல ஏதோ பிரயத்தனம் பண்ண அது கொஞ்சம் நிக்கலாம். பட் தட் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி சாஸ்திரப்படி கர்மா ஆயுஷு தட்ஸ் ஆல். அப்போ அதிக பேரு அந்த பிராணமய கோஷம். இங்க மூணாவது வந்து மனசு மனோமய கோஷம். ஓகே அப்புறம் அந்த மனோமய கோஷத்திலேயே ஹையர் மைண்ட் இருக்கு. அது அப்புறம் விவரிப்பாரு. சோ புத்தி இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்னும் தெரியாத ஒரு ஸ்டேட் ஆனந்தமயம் இல்லைன்னா காரண சரீரம் சொல்ல போற. இதெல்லாம் 5 பஞ்ச கோஷங்கள். ஓகே இங்க தைஹி கோஷாக அந்த கோஷங்களால ஆவருத்தா ஸ்வாத்மா இந்த ஸ்வரூபம் ஆத்மா நித்திய சுத்த புத்த ஏக சார சத்திய நித்திய ஆத்மா இது கவர்ட் பை ஆவருத்தம் கவர்ட் பை. அதனால பஞ்ச கோஷங்கள் ஆவருத்தா மீன்ஸ் கவரிங் மறைக்கிறது. அதனால என்ன ஆயிடுச்சு ஆத்மா விஸ்மிருத்தியா ஆத்மனி ஆவருத்தம் பண்ணிச்சு. அதனால அந்த ஸ்வா இன்னொரு வாட்டி கூட சேர்த்து சொல்லிக்கலாம். ஆத்மா விஸ்மிருத்தியா மறந்து போயிடுச்சு, காணாம போயிடுச்சு, தெரியாம போயிடுச்சு. இருக்க மறைச்சது ஆவருத்தம் என்ன மறைக்கிறது. அதனால என்ன ஆயிடுதமா பாருங்க அது இருக்கிறது தெரியாம இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரப்போறதுன்னா விரஜே சம்ஸ்மிருதி திரும்பி திரும்பி எகைன் புனரப்பி மனனம் புனரப்பி ஜனனம். இந்த ஜெயிண்ட் வீல் மேல போய் கீழே வரும் மேல போய் கீழே வரும். இந்த சக்கரம் சுத்திட்டே இருக்கும் பாத்தீங்களா பெருசா. தலை சுத்தினாலும் சரி அது நிறுத்த மாட்டான். நீ கத்துனாலும் கேட்காது. இப்படிதான் இந்த ஜீவன் ஐயோ கத்துறான் வாழ்க்கையில அப்படி இது சுத்திட்டே இருக்கு. எவ்வளவு நாளுன்னு உன்னுடைய பைசா கொடுத்த இல்ல அத்தனை சுத்துவான்.
இந்த பைசாக்கு பேர்த்த புண்ணியம் பாபம். புண்ணிய பாபம் என்ன எனக்கு இல்ல அப்படி நீ தள்ளி வதறிக்கு வா. ஓகே, ஏறாம உட்காரு. புண்ணிய பாபம் கர்மத்துல ஏறாம உட்காந்து பாரு, அந்த கத்துறவன் எல்லாரும் பாரு. அப்படி தூரம் வந்து பாக்குறவன் தான் வைஸ் பர்சன், ஜீவன் முக்தன், ஞானி, பக்தன். அது வாட்டி அது சுத்துட்டுமே. உன்னை யாரு சொன்னாங்க போய்? சில வாட்டி முதல்ல நான் வேற மாட்டேன்னு சொல்லி போகும். அவங்க ஏறும்போது பார்த்து நமக்கு தோணும், நீதானே ஏறி உட்கார்ந்துட்ட. அதனால இந்த சக்கரம் அட்லீஸ்ட் ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிறுத்துவான். சம்சார சக்கரம் நிறுத்துறதே இல்லை, பிரயாணங்கள் முடிவுறதே இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? அதனால சும்மா பாடினாரு என்ன பஜகோவிந்தர்ல, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், again going and living in that jail. ஜெயில் இருக்கான அந்த தண்ணிக்குள்ள அதே சாப்பிட்டுட்டு மலம் கிமி இங்க போகும் இங்க வரும், அவன் வெளியில வந்து திரும்பி சாப்பிட்டுட்டு இருப்பான். வாட் இஸ் தட்? யூ ஆர் இன் a septic tank. சாஸ்திரம் செலவாட்டி ரொம்ப நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும், கொஞ்சம் பொறுத்துக்கணும், தாங்கி கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அந்த அளவுக்கு நமக்கு வைராக்கியம் வரணும், அந்த வேற ஒண்ணு இல்ல. இது செப்டிக் டேங்க் ஒன்லி. சுவாமிஜி பாட்டில அவர் ஜோக்கர் சொல்றது என்னன்னா, அங்க ஒரு போர்டு வச்சுட்டாங்க டூ லேட்னு, அது நடுவில் இந்த ஒரு ஸ்மால் ஐ போயிட்டு அந்த டூக்கு பக்கத்துல ஜாயின் ஆயிடுச்சு. என்ன ஆயிடும் அந்த ஸ்பெல்லிங்? அப்படிதான். இது யாரோ ஒரு ஆண் பெண்ணால ஒரு பாடி தயாராயிடுச்சு, நீ அதுல போய் ஆக்கிரமிக்கிற, பூந்துட்டு என்னோட பாடி அதுலக்குள்ள போயிட்டா இந்த ஜீவன், அது உன்னோட ப்ராப்பர்ட்டி இல்ல. பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்படிதான் நம்ம கதை தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் இது மேல எவ்வளவு அபிமானம், எவ்வளவு கஷ்டம், இதுக்கு எவ்வளவு பாடு. அதுல வந்து வெளியே வரத்துக்கு தான் இந்த பஞ்சகோஷ விவேகம். அது நாட் டு டீச் தி அனாட்டமி ஆர் தி பிசியாலஜி, யாருக்கு தெரியாது. இங்க வேற விதமா அர்த்தம் புரிஞ்சுக்கோப்பா. விஸ்மிருத்திய நான மறந்து போச்சு. இப்ப நான் என்னன்னா எனக்கு பாடி ரொம்ப ஸ்ட்ராங்க, ஐ எம் பாடி தான் சார். அப்படிதான் பிறந்த அஜ்ஞானத்துல அப்படிதான் வளர்ந்தோம். வயசு வளர விட அது ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் அது ரொம்ப 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 படுத்தும். நம்ம உன்னோட இல்லாதது உன்னோடதுன்னு சொல்றீல்ல, நம்ம பாக்குறேன் பாரு, உன்னை படுத்துறேன்னு படுத்தும். நான் உனக்கு சம்பந்தப்பட்டவன் இல்லை. அதனாலதான் அது பாட்டுக்கு அது என்னமோ பண்ணும், அது பாட்டுக்கு அதுக்கு என்னமோ வரும். அதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா பாருங்க சம்பந்தம் ஏற்படுத்தி எவ்வளவு பண்றது. அதான் இங்க சம்ஸ்மிருதி மன்னா எகெயின் அண்ட் எகெயின் ஹி விரஜயத்திலிருந்து போயிட்டே இருப்பான். இந்த ஜெயிண்ட் வீல சுத்துற மாதிரி மைக்ரேஷன். ஓகே, ஒரு ஜென்ம மரணம் ஜென்ம மரணம் அப்படின்னு பஞ்ச கோஷங்கள் சொல்லி அதுல இருக்கிற சாதாத்மத்தினாலதான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் உருவாயிடுச்சு. இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போனோம். இந்த கவரிங் அப்படின்னு சொல்லும் போது ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். பொதுவா கவரிங்கன்னா இப்போ கத்தி இங்க ஒரு உரைக்குள்ள வைப்பாங்க இல்லையா, அப்ப கத்தி சின்னதா இருக்கணும், உரை பெருசா இருக்கணும். மெஜிஷியன் வந்து செலவாட்டி ஒன்னுல வந்து இன்னொன்னு எடுப்பான். அப்படின்னு சின்னதா இருந்தாதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வைக்க முடியும். அப்படிதானே? பால் பென்ல அந்த ரீஃபில் வந்து சின்னதா இருந்தாதா பெண்ணுக்குள்ள இருக்க. இங்க ஆனா அந்த மாதிரி இல்ல. இந்த கவரிங் வந்து இட் இஸ் ஓன்லி என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பிளனேஷன் தவிர இட் இஸ் நாட் ட்ரூ. இட் இஸ் நாட் ட்ரூன்னா அது எப்படி? ஓகே, வேற எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புரியும். மேகம் வந்து இப்ப சூரியனை மறைச்சிச்சு. ஐயோ, சூரியன் எவ்வளவு பெருசு, அந்த குட்டி மேகம் எங்க? ஆனா இன் பிட்வீன் யுவர் ஐஸ் அண்ட் தட், அதுக்குள்ள அவ்வளவு மேகம் வந்தாவே அவ்வளவு சூரியன் காணாம போயிடுச்சு. ஏன்னா உனக்கு கண்ணு சின்னது, பார்வை இவ்வளவுதான் இருக்கு, நடுவில் வந்தது இவ்வளவு மேகம். ஆனா அவ்வளவு பெரிய சூரியன் மறைச்சாச்சு. மேகம் சூரியன் மறக்க முடியுமா?
மறைச்சிட முடியுமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இங்க ஸ்வ ஆத்மனி இந்த சின்ன சின்ன கோஷங்கள் எப்படி மறைக்கும்? ஆனா மறைச்சிட்டு. அதனால யூ ஷுட் நாட் டேக் இட் ஆஸ் ஏ, வீட்டுல இப்ப நிறைய பாத்திரம் வச்சிருப்பீங்க, இல்லைன்னா சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு வாங்கியிருப்பீங்க ஒரு பெரிய பிளாஸ்டிக் உள்ள இன்னொரு சின்னது இன்னொரு சின்னது சின்னதை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாக்கிறதுக்கு நல்லதா இருக்கும். 5 கோஷங்கள். ஓகே, குட்டி 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 சில வாட்டி பாத்திரம் அப்படிதான் பெருசு 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 எல்லாம் வச்சு ஒரே மூடி மூடலாம். ஸ்பேஸ் ஆக்குவே பண்ணாத. இங்க கூட ஆக்சுவல் அப்படிதான். இவ்வளவு பெரிய ஆகாசத்துல, ஆகாசம் பெருசா இருக்கா, அதுல இந்த சின்ன சரீரம் அந்த ஒரு ஆகாசத்துல நான் நிற்கும் போது அந்த ஆகாசத்துல நான் மறைச்சிட்டேன். புரியுதோ? இவ்வளவு ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு, எனக்கு இங்க இருக்கிற இந்த ஸ்பேஸ் மட்டும் நீங்க பார்க்க முடியல. எவ்வளவுதான் என்னாச்சு? இப்போ நானும் அந்த ஸ்பேஸ் மறைச்சிட்டேன். ஆக்சுவலா நான் ஸ்பேஸ் மறக்க முடியுமா? பட் இட் இஸ் a temporary appearance as if. இதோட லிமிடேஷன் எங்க? அது எங்க? அது அன்லிமிட்டடா இருக்கு. அப்போ ஸ்வாத்மானதும் அன்லிமிட்டடா இருக்கு. ஆனா ஆவருத்தம், இந்த ஆவருத்தம் అనేది ஆக்சுவலி நாட் தி வெளியில மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கூடாது. பாவத்துல, மனசுல இந்த பாவனை அது மறைச்சிச்சு. நாட் லிட்டரலி அந்த வேர்டு சைஸ்னால இல்ல. சைஸ் எவ்வளவு இருந்தானே என்ன, அனந்தத்துல இந்த சைஸுக்கு எங்க அதுல கணக்கு இருக்கு? இன்னும் டீப்பா போனா ஆக்சுவலி இந்த பாடிக்குள்ள எல்லாமே ஸ்பேஸ் தான் இருக்கு. In between every cell, in the cell, outside the cell, everywhere space is there. So all, அப்போ உண்மையா everything is filled with the space only. பட் நடுவில் ஏதோ அங்கங்க அது ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இருக்கிறதுலயும் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு செல்லு இவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்றதுன்னா அதுக்குள்ள என்ன எவ்வளவு அங்க ஏதோ இருக்குல்ல, என்னமோ இருக்குன்னு அர்த்தம். எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, அது ஸ்பேஸ் எடுத்துக்கணும் இப்போதைக்கு. அப்ப ஆத்மா மச் 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 பிக்கர் தேன் ஆல் திஸ். எவ்ரிதிங் இஸ் இன் தி ஆத்மா ஆக்சுவலி. அப்போ என்ன அடுத்த ஸ்லோகத்துக்கு போகும்போது இது கிளியரா இருந்துச்சுன்னா அவர் சொல்றது என்னன்னு புரியும். அவரு வேற விதமா சீக்கிரமா முடிச்சிடுவாரு. பெரிய ஸ்கிரீன், ஓகே, ஆனா அதுல நிறைய படங்கள் வருது போறது. அந்த படங்கள் அங்க போறதுனால அது ஓடுற படமோ இல்லைன்னா ஸ்டில்ல வச்சுக்கோங்களேன். இப்ப அது என்ன, அந்த ஸ்கிரீன் மறைச்சிச்சுன்னு என்ன சொல்லும் அர்த்தம் இருக்கு? அதுக்கு ஸ்கிரீன் மேல காணப்படுறது தவிர அந்த பொம்மை ஸ்கிரீன் மறைக்க முடியாது. ஓகே, அப்ப ஆத்மாவும் அப்படிதான். புரிஞ்சுக்கிட்டாவே தெளிவு வந்துச்சுன்னு அர்த்தம். இது எங்கமே கொண்டு போய் எடுத்துட்டு போடணுமா? ஒன்னு எடுத்துணும். சிலவாட்டி கிஃப்ட் பேக் எல்லாம் அப்படி பண்ணுவாங்க நம்ம சர்ப்ரைஸ் பண்றதுக்கு. குழந்தைக்கு மம்மி அது எடுத்து இன்னும் வரல, இன்னொரு பாக்ஸ் இல்ல பார்த்து உள்ள குச்சி ஒரு சின்ன டால். அது ஒரு த்ரில்லிங். 5 பாக்ஸ் உள்ள போட்டு ரேப்பர் மேல ரேப்பர் போட்டு இங்க அப்படியே ஆத்மா குச்சி நினைச்ச கூடாது. பெருசுல இது எல்லாமே தெரியுது, அவ்வளவுதான். ஆனா இது அஜ்ஞானத்தினால ஆவருத்தம். அடுத்தது 34வது ஸ்லோகத்துல இப்போ ஒண்ணுக்கு அவர் டெபினேஷன் கொடுக்கிறாரு ஒரு கோஷம் பத்தி. இப்ப நமக்கு சீக்கிரம் புரியும், வேர்ட்ஸ் பார்த்துட்டு போலாம். ஸ்யாத் பஞ்சீக்ருத பூதோத்தஹ தேஹம் தேஹ ஸ்தூலோன்ன சங்னகஹ லிங்கே து ராஜசை பிராணைஹ பிராண கர்மேந்திரியை சஹ. நிறைய விஷயம் ஒரே ஸ்லோகத்துல சம்மரைஸ் பண்றாரு. ஓகே, பஞ்சீகிருத பூதோத்த
நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இப்போ எல்லாத்திலும் பார்த்துட்டே வரும் அது முண்டகோபம். பஞ்சீகிருதம் ஆஃப்டர் தி கிராசிபிகேஷன் ஆஃப் தி தமோகுண ஆஃப் தி ஆல் தி பஞ்சபூதாஸ். அதுக்கு நாம வச்சுக்கணும். ஓன்லி தமோகுணம் தான் டாமினன்ட் தேர். அங்கதான் பஞ்சீகரணம் நடந்துச்சு. பஞ்சீகிருத்தம் செய்யப்பட்ட காம்பினேஷன்ஸ் எல்லாம் மாறி தயாரான அந்த பஞ்சமகாபூதங்கள் அதெல்லாமே சேர்ந்து சியாத்தன சேர்ந்து டுகெதர் தேக. அப்போ தேகம் என்ன? இட் இஸ் ஏ பேல்புரி. ஓகே, அவியல். அவியல்ல சௌகரியம் என்னன்னா மிச்சம் இருக்கிற காய்கறி போட அது ஒண்ணு இது ஒண்ணுதான் இருக்கு, மொத்தம் போடு. நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனா நல்ல டேஸ்ட் தான் இருக்கு. அப்படி கலகா புலகம் பண்றேன் தெலுங்குல தெரியல அப்படின்னு மிக்சிங் எவ்ரிதிங். அது கொஞ்சம் இது கொஞ்சம். சோ இந்த மாதிரி பஞ்சகுருதம் சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த தேகம். அண்ட் திஸ் இஸ் தாமசிகமான குணம் ஜாஸ்தியோட சேர்ந்துதான். மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் பேசிக்கலி த கிராஸ் வேர்ல்ட் அன்னைக்கு பார்த்தோம் will come out of the tamoguna aspect of the பஞ்ச மகாபூதங்கள். அதையும் ஷேர் பண்ணி தேகம் அப்படின்னா அர்த்தம். அதுக்கு ரூட் வேர்டு வந்து தஹ்யமானாத் இது தேகம். எது எரிஞ்சு போகக்கூடிய. ஓகே, அப்பா நேற்றுக்கு இறக்கலையே, இறக்கல எரிஞ்சு போகக்கூடியதுன்னு அர்த்தம் என்ன? காணாம போகக்கூடிய. அடி தண்ணியில போட்டாலும் காணாம போகும், பூமியில வச்சாலும் காணாம போகும், எரிச்சாலும் காணாம போகும். நீ ஒன்னும் பண்ணாம சும்மா அங்க வச்சுட்டான்னு காணாம போயிடும். கண்ணுக்கு தெரியாம போறது. பட் அந்த ரூட் வேர்டு வந்து தஹ்யதி, which burnt away. I mean which can go back and merges ன்னு அர்த்தம். அங்க ஏன்னா பஸ்மம் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே காணும் இல்லையா? அதனாலதான் இங்க தஹ்யமானா தித்தி தேகம் இல்ல. சரீரம் பார்க்கும்போது வேற அர்த்தம். சீரியமானாத் நசிஞ்சு போகக்கூடிய சீரியமானாத் இது சரீரம், தஹ்யமானாத் இது சரீரம். எப்படி எடுத்தாலும் அர்த்தம் ஒண்ணுதான். இதுக்கு பேரு சங்கிரகா. இதுக்கு என்ன பேருன்னா அன்னம். இப்ப அன்னமய கோஷம் டெபினேஷன் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். அடுத்தது இந்த அடுத்தது என்ன பண்றாரு இவரு? இஸ் கமிங் பேக் டு தி தத்துவத லாங்குவேஜ். ஸ்தூல சரீரம் இப்ப 5 பஞ்ச கோஷங்கள் வந்து 3 பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா சீக்கிரம் முடியும். பிகாஸ் லிங்க சரீரத்துலதான், சூக்ஷ்ம சரீரத்துலதான், சட்டில் பாடியிலதான் என்னென்ன இருக்கு? பிராணமும் இருக்கு, மனசும் இருக்கு, புத்தி இருக்கு. சூப்பர். 3 கோஷங்கள்ல கமிங் இன்டு தி ஒன் பேக்கெட். அந்த பேக்கெட் பேரு லிங்க சரீரம். அப்போ அடுத்தது து லிங்கே ராஜசைஹி பிராணைஹி. ராஜசை அங்க தமோ குணம். ஓகே, ஆனா ரஜோகுணம் விட்டு பிரிடாமினா இருக்கிறத இது வந்து பிராணங்களுக்கு முக்கியமா. ரஜோகுணங்கள் பிரிடாமினா இருந்துச்சு, பிராணங்கள் எல்லாம் ஆயிடுச்சு. அப்பதான் கர்மேந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து பாருங்க. பிராணகி பிராணஹா கர்மேந்திரியாகி. இந்த பிராணத்தினால கர்மேந்திரியங்கள் ஒர்க் பண்றது. So 5 organs of the action, pancha pranas, all this 10 together, okay, is a part and parcel of the linga shariram. புரியுதா? ஓகே. அப்படி சஹனா டுகெதர். டுகெதர் 5 பிராணாஸ், இதெல்லாம் பேரு பார்த்தோங்க. 5 கர்மேந்திரியாஸ் is a part of the லிங்க சரீரம். அந்த லிங்க சரீரத்துல இன்னும் 2 இருக்கு, அது மேல ஸ்லோகத்துல சொல்ல போறார். சாத்விகை தீந்திரியை சாகம் விமர்ஷாத்மா மனோமயः தைரேவ சாகம் விஜ்ஞான மயோதீர் நிச்சயாத்மிகா. தமோகுணம் பத்தி சொல்லியாச்சு. ரஜோகுணத்தினால பிராணம் கர்மேந்திரங்கள். சாத்விக அம்சமா அப்படி பஞ்சமகாபூதா அதுதான் தனித்தனியா 5 ஞானேந்திரியங்கள் ஆயிடுச்சு. சாத்விகை தி இந்திரியை அர்த்தம்,
the organs of sense organs வந்து தி இந்திரியம், தி என்ன புத்தி, because they are only grasping. so பஞ்ச ஞானேந்திரியங்கள் சாத்விக அம்சத்துல வந்து ஒன்னு வந்துச்சு. அப்புறம் சாகம் அப்படின்னா டுகெதர் அதெல்லாம் சேர்ந்து விமர்சாத்மா மனோமய, மனோமய கோஷம். ஆனா அதுல டெசிஷன், டிசர்னிங் பவர் பிளஸ் கன்ஃபியூஷன் ஆல்சோ, agitations. அதனால விமர்சாத்மக மனோமயம்னு பெயர் கொடுத்தார். இல்ல இன்னும் கொஞ்சம் விவரிப்பார் அதே. அதுக்கப்புறம் இந்த எல்லாமே சேர்ந்துதான், எதெல்லாம் சேர்ந்து இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள், இங்க மேல சொன்ன டிசர்னிங், டிஸ்கிரிமினேஷன் பவர் இருக்கிற மனசு, கன்ஃபியூஷனா இருக்கிற மனசு, இதெல்லாம் டிஃபரெண்ட் தெரியுத்தாரு, அதெல்லாம் மனசு. கைகி ஏவ திரும்பி அதெல்லாமே கூடி சேர்ந்து சாட்டமன் அகைன் டுகெதர் என்ன ஆயிடுச்சு, ரெண்டா சொல்றோம். விஜான மய தீஹி நிச்சயாத்மிகா. மேல மனோமயம்னு ஆல்ரெடி சொல்லிருக்காரு. இப்ப இதெல்லாமே சேர்ந்து இருந்தா இதுக்கே விஜானமய கோஷம் கூட கூப்பிடுறோம். இல்ல இதே மனோமய கோஷம்னு சொன்னாலும் அதுல யோசிக்கிற சக்தி இருக்கிறதுனால டிசர்னிங் விஜானமய கோஷம். என்ன நிச்சயாத்மிக, டிசர்னிங், டிசைடிங் ஃபேக்டர். மொத்தத்துல இப்போ மனோமயம், விஜானமயம் அது வந்து சாத்விக அம்சத்துல வந்து வந்ததுன்னு சொல்லணும். அவங்களுக்கு கூட ஒரு கொலிஷன் வந்து சேர்ந்தவங்க ரஜோகுணத்தை சேர்ந்த பஞ்ச பிராணங்கள், அப்புறம் கர்மேந்திரங்கள். எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும்னா சட்டில் பாடின்னு இது மொத்தம் சேர்ந்துன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சூக்ஷ்ம சரீரம் இப்ப டிராவல் பண்றது ஜீவன்னா இதுதான், இந்த பேக்கெட் தான் டிராவல் பண்ணும். இது எவ்வளவு சத்தியமா, இது உண்மையா, இது எப்படி ஸ்டாப் பண்றது, இந்த பேக்கெட் குரியர் சர்வீஸ் நிறுத்துறது எப்படின்னு சொன்னா கிளாஸுக்கு வந்துட்டே இருங்கோ, கேட்டுட்டே இருங்கோ. அடுத்த ஸ்லோகத்துக்கு போனா சொல்லுவார். அடுத்த ஸ்லோகத்துல அந்த லாஸ்ட் இப்போ 4 கோஷங்களை பத்தி சொல்லியாச்சு. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஜானமயம் சொல்லியாச்சு. இப்போ லாஸ்ட் ஆனந்தமயம் இருக்குல்ல, அது பத்தி காரணே சத்வமானந்த மயோ மோதாதி விருத்திபிஹி தத்தத் கோஷைஸ்து தாதாத்ம்யம் ஆத்மா தத்தன்மயோ பவேத். Now the last 5th sheet வந்து ஆனந்தமய கோஷம். அதுக்கு ஆக்சுவல் பேரு இங்கிலீஷ்ல பிளிஸ் பாடி அனுவாங்க. ஆனா பிளிஸ் வேர்டு சில புத்தகம் இருக்கும், அது கரெக்டான வார்த்தை இல்லை அங்க. என்ன சமாதிக்கு பிளிஸ் அனுவாங்க, ஆத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பிளிஸ் அனுவாங்க. சரி, எனியோ அது ஆனந்தமய கோஷம். அதுக்கு வேற என்ன பேர் இருக்கு, நம்ம தத்துவத்துல படிச்சது அந்த 3வது சரீரம் இந்த ஆனந்தமய கோஷம், காரண சரீரம். அப்ப அதை வச்சுதான் ஆரம்பிக்கிறாரு. லிங்கிங் த பஞ்சகோஷாஸ் பிளஸ் சரீரத்ரயம் 2. காரணே சத்வம் ஆனந்தமய. இந்த சத்வ குணத்திலிருந்து வந்த இதுதான் காரண சரீரமா இருக்கு. ஆக்சுவலி அங்கதான் ஆரிஜினே ஸ்டார்ட் ஆகிறது. அவித்தியம் அங்கதான் இருக்கு, ஆனந்தம் அங்கதான் இருக்கு. அதனாலதான் சில வாட்டி இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் சொல்றது. ஏன்னா தூங்கினதுக்கு அப்புறம் ஆனந்தமா இருக்குல்ல, எல்லாரும் விரும்புறது. ஆனா அவித்திய போக மாட்டேங்குது, அஜ்ஞானம் போக மாட்டேங்குது. ஜனன மரணம் நிற்கும்னு கேரண்டி இல்ல. ஐயோ ஜனன மரணம் பத்தி அப்புறம் சார், கண்ணு திறந்து வேலை முடிச்சாவே வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, துக்கமா இருக்கு, ஏதோ ஒருமோன்னு பயமா இருக்கு, ஸ்ட்ரகிள் இருக்க, மொத்தத்துல ஸ்ட்ரகிளிங் இருக்க. அப்போ இதுக்கு என்ன முடிவுன்னு நமக்கு தெரியணும். தூக்கத்துல அப்படி இருந்தா என்ன பிரயோஜனம்? ஆனா அது வந்து ஆனந்தமய, அதுக்கு பேரு ஆனந்தமய கோஷம். காரண சரீரம் 2 ஒண்ணுதான். என்ன அங்க நடக்கும்னா ஒரே ஒரு வார்த்தையில 3 பதங்கள் வரும் அதுல. ஆனா அவர் ஒரு மோதாதி விருத்திவிஹி, மோத எக்ஸெட்ரா அப்படின்னு
ஒரு உருத்தி தான் அது அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா பிரிய, மோத, பிரமோத. இது எப்போ ஒரு வாட்டி சும்மா சொல்லிருப்பேன். தைத்திரிய உபனிஷத்துலதான் இந்த வார்த்தைகள் விவரிக்கப்படுறது. ஓகே, ஆத்மாவுடைய மெயின் குணம் என்ன? பிரியம் தான். அன்னைக்கு சொன்னமே இல்லையா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, பிகாஸ் ஐ லவ் மை செல்ஃப் மோஸ்ட், தட்ஸ் வை ஐ எக்ஸ்பெக்ட் த லவ் ஃப்ரம் எவ்ரிபடி. அதனால ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? பிரியம். அந்த பிரியம் ஒரு இந்த ஆத்மான்னு ஒரு பட்சியாவும், பட்சிக்கு இருக்கிற தலை தஸ்ய சிரயேவ பிரிய, தைத்திரிய உபனிஷத்துல அப்படி சொல்லப்படுது. The head is the priyam. Then மோதோ தட்சிண பட்சஹ, ஒரு wing of that bird is called மோத. பிரமோத உத்தர பட்ச, another wing of that bird is called பிரமோத. என்ன புரிஞ்சுக்கணும்னா, now I will tell you simpler the degrees of the comparison. அவ்வளவுதான். எங்க ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அது முதல்ல ஆரம்பிப்போம், குட், பெட்டர், பெஸ்ட். அதுக்கு பேர் தான் பிரியம், மோத, பிரமோதம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப 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 நல்லா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி வரைக்கும் சொன்னா அந்த 3. இதுதான் நமக்கு வாழ்க்கையில அப்படிதான் சிலதெல்லாம் இந்த காரண சரித்திரம் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கு. அதே வெளியில வரும்போது அதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா என்னதுல இருந்து வருது? ஆத்மா ஆனந்த ஸ்வரூபத்தினாலதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குலாப் ஜாமுல கொஞ்சம் ஆனந்தம் பாக்குறேன், அப்புறம் சாரி வாங்கின ஆனந்தம் பாக்குறேன், கொஞ்சம் நகை வாங்கின அது கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறேன். ஆனா அதுக்கு யாரு கொடுத்தாங்க? நான் தான் கொடுப்பேன். they borrowed from me as it is. அது பாப்போம் அந்த கடையில எங்கோ இருக்குது, நான் தான் போய் தேடி அவனை படுத்தி எல்லாம் போடணும். இல்லையா? நான் தான் போனேன், அப்புறம் நான் தான் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு everything I am imposing on it as it is. That is a matter. அதுக்கு ஒண்ணுமே இல்லை. Who gave? நீங்க தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உனக்குள்ள இருந்து என்னமோ வந்துச்சு, அந்த ஆசை வந்தது, அப்புறம் வந்தது காமம் வந்தது, டிசைர் வந்தது, ஆனந்தம் வந்துச்சு. பார்த்தோட அப்பா கடிச்சதப்பா, எவ்வளவு சாப்பிட்டு இருக்க, ஆனந்தம் வந்துச்சா. அதுக்கப்புறம் இப்ப பில்லு பே பண்ணணும். இவன் 500 ரூபாய் நோட்டு வாங்க மாட்டேன். மொத்தத்துல கார்டு எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம், பேக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆனந்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தீபாவளி வந்துச்சு, நாளைக்கு கட்டிக்க போறேன். பாத்தீங்களா? இவ்வளவுதான் பிரியம், மோதம், பிரமோதம். அப்படி இதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் சொல்லிட்டு தத் தத் கோஷைஹி தூ, இந்த கோஷங்களுக்கு கூட தாதாத்மியம். நான் என்ன ஆயிடுச்சேன், அன்னமய பாடி நான் தான் நினைச்சுக்கிறேன். இந்த உள்ள நடக்கிறது பத்தி பெருசா தெரியல. பிராணம் அது எது மூச்சு அடுப்பும் வரும்போது தான் ப்ராப்ளம் வரும். ஆஸ்மாவோ வீசிங்கோ பிளாக்கோ வரும்போது தான் ஐயோ பிரீதிங் இருக்கான்னு இல்லன்னு அதை பத்தி யாரும் கவனிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் மனசும் நார்மலா இருக்கும்போது ஏதோ போயிட்டு இருக்கும். எதுக்கு சார் பஞ்சதேசி கிளாஸுக்கு எல்லாம் போகணும், நல்லா தான் இருக்கேன் நான் நினைச்சுக்குவான். அப்புறம் தெரியல அதையும், பட் அப்பப்போ நினைச்சுக்குவான். என்னப்பா அவங்களுக்கு பிடிக்காது மனசு, அவங்க மனசு அவங்களுக்கே பிடிக்காது, அவங்க டெசிஷன்ஸ் அவங்களுக்கே பிடிக்காது. கொஞ்சம் அங்க ப்ராப்ளம் வரும். தூக்கத்துல ஒன்னும் தெரியல எனக்கு போச்சு, இப்படி நெக்லெக்ட் பண்ணுவான். ஆனா உண்மை என்ன, உனக்கு துக்கம் போகல, ஆத்தியந்திக திருப்தி ஆனந்தம் வரல. அப்புறம் இதோட உண்மை தெரியல எனக்கு, இந்த வாழ்க்கையோட சத்தியத்துவம் என்னன்னு தெரியல. அது தெரியாத வரைக்கும் உனக்கு இந்த துக்கம் போகாதப்பா, ஆத்தியந்த சுகமும் வராது, பயம் நீங்காது அப்படின்னு சாஸ்திரம் பதே பதே திரும்பி 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 இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா சாஸ்திரம் கேட்டுட்டு படிச்சுக்கிட்டு பிகம் வைஸ் பர்சன் ஆயிடு, எல்லாத்துல இருந்து வெளியே வந்துரு, ஆனந்தமாயிடு. பஞ்சகோஷங்கள் நீ ஏன் தாதாத்மியம் ஆயிடுற? தாதாத்மியம்
ஆத்மா. இந்த ஆத்மா அது கூட ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தன் ஆத்மானது மறந்து போச்சு. நான் ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். இந்த மறப்புக்கு பேர் தான் அஜ்ஞானம். இது போறதுக்கு படிச்சா அதுக்கு பேர் தான் படிப்பு. மிச்சம் என்ன படிச்சான்னு அது படிப்பு இல்ல, வயசு படிப்பு. அதுக்காக ஏதோ படிச்சுக்கிறோம். இது படிக்கல, அது கொஞ்சம் படிச்ச, இது படியேன். தன்மயோ பவேத், அது கூட தாதாத்மியம் ஆயிடுச்சு. இப்ப எப்படி சார் இதுல வெளியே வருது? இந்த தாதாத்மியம் இருக்கிற வரைக்கும் மேல சொன்ன சம்சார சக்கரம் அது நிக்காது. சொல்லிட்டார் முன்னாடி இல்லையா, சம்ஸ்கிருதியும் ரஜயத்தை போயிட்டே இருக்கும். எல்லா பிரச்சனை தீர்ந்து போச்சு. நிவர்த்தி ஆக்சுவலி ஒரு ஒரு ஜீவனுக்கு மனுஷனுக்கு நம்ம எல்லாருக்கும் நடுல நிவர்த்தி வருது. என்னது? இந்த 10th 12th படிக்கிறவங்க எல்லாருக்கும் சீக்கிரம் முடிச்சு நான் காலேஜுக்கு போனோம். அம்மா அப்பாவுக்கு அப்படிதான், எப்படியாவது பாஸ் ஆயிட்டா அந்த சொன்ன காலேஜ் அந்த சீட்டு வரணும். அந்த வந்துச்சுன்னா அம்மா அப்பா கொஞ்சம் நிவர்த்தி, விடுதலை, ஃப்ரீ. அப்பா அதுக்கப்புறம் அவனுக்கு படிக்கணும், அவனுக்கு 6 லட்சமா எத்தனை சேர்த்து வச்சுக்கணும். அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. அப்புறம் அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நிவர்த்தி. இங்க ஆயிடுச்சுன்னு சொல்லல, ஆத்தியந்திக நிவர்த்தி வரல. இப்படி அங்க இருந்து ஆரம்பிச்சு, சரி இது ஒரு ஜெனரேஷன் முன்னாடி கதை சொல்றோம். இப்ப இந்த புது பையன், அந்த படிச்சுட்டு போற பையனை அவனுக்கு அதுக்கப்புறம் இன்ஜினியர் படிச்சு முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் வரணும். அப்பா முடிச்சிருக்கு, தூக்கி போடு எல்லா புத்தகம், பிளேஸ்மெண்ட். அது வந்துச்சுன்னா ஒரு நிவர்த்தி. அதுக்கப்புறம் அங்க போய் செட்டில் ஆகணும், நல்ல நிவர்த்தி. அதுக்கப்புறம் கல்யாணம். அது பண்ணிட்டா வாட் இஸ் லைஃப் வித்அவுட் வைஃப் சொல்றது. அதுக்கப்புறம் சொல்லுவான் வாட் இஸ் லைஃப் வித் வைஃப் சொல்லுவான், ஒரு நாளைக்கு சொல்லுவான். அப்படி நிவர்த்தி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள், அப்புறம் குழந்தைகள், அப்புறம் அவங்களை படிக்க வச்சு, அதுக்கப்புறம் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க எல்லாருக்கும் பேசி அவங்களுக்கு குழந்தை பிறந்து, அப்புறம் அமெரிக்கா போய் பேபி ஷீட்டிங் பண்ற வரைக்கும் நிவர்த்தி போயிட்டே இருக்க. பேபி ஷீட்டிங் இங்க பண்ண போதும், அங்க போய் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் அப்படிதானே இருக்கிற. ஒருத்தர் 2 பேர் எங்க இருக்கா போனோம். பிகினிங்ல என்ன பண்றது, அதுக்கப்புறம் போச்சு, நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்ப அது ஆத்தியந்திக்கு நிவர்த்திக்கு போலாம், வரமாட்டான். இதுக்கு பேரு தான் தன்மயம். தன்மயோ பவேத் சாஸ்திரம் சொல்றது. அதுக்கப்புறம் கண்டிப்பா கண்டினியூஷன் இருக்கும்ப்பா. ஆமா, உன்னை பேத்தி பேரன் மேலே நீ ரொம்ப உயிர் வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களே நினைச்சுக்கிட்டு இறந்து போயிட்டு வச்சுக்கோ. நீ அந்த பேத்தி பேரன் வீட்டுல பிறக்கணும், பாத்துக்கோ எப்படி பிறக்க போறியோ, என்ன கதை என்னன்னு. ஏதோ விதமா where there is attachment you have to, the subtle body has to go and settle there and settle the account. இது சாஸ்திரம் சொல்றது. நான் பார்த்தானா நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. இங்கே இப்ப நடக்கிறது அப்படி. ஏன் இவன் என்ன வீட்டுல பிறந்து அப்படின்னு திட்டுறோம் இல்லையா? ஏன்னா காரணம் இல்ல, இப்படி இருக்கு. நான் எவ்வளவு நல்லா இருந்தா இவங்க இப்படி இருக்காங்க, நான் என்னமோ செய்யணும் இப்படி. அப்படிதான் பாத்தியா, எப்படி உன்னோட கர்மன் கேன்சல் பண்றதுக்கு யார் யாரு எங்கெங்கன்னு சந்திச்சு என்ன நடக்குமோ. நம்ம வீட்டுல வளர ஒரு நாயில இருந்து வீட்டுல ஓடுற எலியோட சேர்த்து நமக்கு சம்பந்தம் இருக்கு தெரியுமா? அது நம்ம வீட்டுல ஓடுறதுன்னு நமக்கு அந்த எலிக்கு சம்பந்தம் இருக்கு. அப்ப எலிக்கு நமக்கு சம்பந்தம் இருக்குன்னா இது ஜோக் இல்ல. கேரளத்துல ஒரு மகாத்மா அந்த வீட்டுல இருக்கிற எலின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சுட்டாரு. அவர் பேரு எனக்கு ஞாபகம் இல்லை. நிக்க வச்சு அது எல்லாத்தையும் கூட பேசி சொல்லி அதெல்லாம் இப்படி நிந்திச்சாமா. அந்த மகாத்மாக்கு அவ்வளவு இருக்கு. இனிமே இங்க வரப்ப தொந்தரவு பண்றீங்க அப்படின்னா எங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுக்க சொல்லுங்க, நாங்க போயிடுறோம். நத்திங் இஸ் கனெக்டட் வித்வுட் எனி ப்ராப்பர் ரீசன். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். The last karma, the world is like that. அது அப்படிதான், அதையும் சிஸ்டமேட்டிக்கா தான் போயிட்டு இருக்கேன். Only thing you get out of that karma bandha, அவ்வளவுதான். It's possible remedy இருக்கு. அப்ப அந்த ரெமெடி என்ன சார், என்ன பண்ணோம்னா இப்போ now பிரக்ரியா is going to start. இது ஜஸ்ட் படிச்சுட்டு நிறுத்துறோம்.
ఇది కొంచెం అగైన్ హెవీ టాపిక్. అన్వయ వ్యతిరేకాభ్యాం పంచకోశ వివేకతః స్వాత్మానం తత ఉద్ధృత్య పరం బ్రహ్మ ప్రపద్యతే. அன்வயம் வெத்திரேகம் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு பிரக்கிரியத்தினால இந்த பஞ்ச கோஷங்கள் நீ விவேகம் பண்ண, பிரிச்சு பிரிச்சு பாரு, அனலைஸ் பண்ண. வாட் இஸ் த ட்ரூத்? யோசி, அனலைஸ், விவேகம் பண்ண. அந்த மாதிரி விவேகம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்வாத்மானம் உத்ருத்ய, ஸ்வாத்மானம் உன்னுடைய ஆத்ம நிலைக்கு, உன்னோட ஸ்வரூபத்துக்கு நீ வளர்த்துக்கோ. உத்ருத்தியன்னா grow beyond, go beyond of these pancha koshas. Okay, ut means above. So pancha கோஷங்கள் நான் இல்ல, ஒன்னு பிரிச்சு தள்ளி போட்டு வெங்காயத்தினை பிரிச்சு பிரிச்சு எடுத்து மாதிரி. இது விவரம் அப்புறம் பாக்குறோம். அப்புறம் என்னாகும்? பரம் பிரம்ம பிரபத்யதே. You come to that time, you come to know that I am the Parabrahma, பரமாத்ம ஸ்வரூபமேதா, எனக்கு ஒரு குறையும் இல்லை, இது எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அனுபூதி நிலைக்கு வருவேன். பிரபத்யதே, you attain that, you already இருக்கிறது ரியலைஸ் ஆயிடுவேன். அவ்வளவுதான். வெளியிலிருந்து எங்கிருந்து ஒண்ணு கொண்டு வர பிரபத்யதே. ஓகே, அந்த சீக்கர் attains the statehood, Brahmanhood, Godhood. Aham Brahmasmi. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Om Shri Gurubhyo Namaha. Hari Om. Hari Om Tat Sat.